ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு மெயின்ஸ் டாபிக் டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ். ஸோ அதாவது ஃபங்க்ஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ கூட நம்ம ரீசெண்டாக நியூஸில் பார்த்துருப்போம், கர்நாடகா ஸ்டேட் ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் சென்டர். ஸோ டாக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேர் ஷேர் வந்து கிடைக்கல, ஸோ ஜிஎஸ்டி மற்ற டாக்ஸஸ்லேருந்து டெவல்யூஷன் சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே லைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா கூட வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இஷ்யூலாம் வந்து எந்த டாப்பிக்கில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் தான் வரும். ஸோ மெயின்ஸில் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் இருக்குது, ஸோ இதில் என்னென்ன டிஸ்பியூட்ஸ் வருது, ஸோ எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். ஸோ எந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்குன்னு 7th ஷெடியூலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்டிக்கல் 246. ஸோ நார்மலாக பவர்ஸ் யார் யார் எந்தெந்த சப்ஜெக்டில் லா வந்து எனாக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட். ஸோ செப்பரேட்டாக சப்ஜெக்ட் இருக்குது, அவங்கவுங்க அந்த லா வந்து அந்த சப்ஜெக்டில் வந்து எனாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டில் மட்டும் 2 பேருமே லா எனாக்ட் பண்ண முடியும். ப்ரொவைடட் டிஸ்பியூட் வரும்போது சென்டரோட டெசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவெயில் ஆகும். ஸோ இதுதான் நம்ம எஜுகேஷனில் கூட வந்து பார்த்திங்கன்னா நீட்டில் அந்த இதெல்லாம் டிஸ்பியூட் பார்த்துருப்போம். ஏன்னா எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கும், ஸோ சில சப்ஜெக்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அக்கேஷன் தவிர மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ் தான் வந்து லாஸ் வந்து எனாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பவர்ஸ் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்னபடி யூனியன் லிஸ்ட்டில் இருக்கிற சப்ஜெக்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் லா எனாக்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் லிஸ்ட்டில் தான் இருக்கும். அதில் முக்கியமாக வந்து ஃபாரின் அஃபேர்ஸ். ஸோ 2 கண்ட்ரிக்கு இடையில் ட்ரீட்டி சைன் பண்ணுறது, இல்லை அது ரிலேட்டடாக ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பவரில் தான் வரும். அதுக்கடுத்து டிஃபென்ஸ். ஸோ டிஃபென்ஸ் ரிலேட்டடாக இப்போ ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க, இல்லை வார், இல்லை என்ன இஷ்யூனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து லா எனாக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி யூனியன் லிஸ்ட்டில் எது எது இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது இல்லாமல் இன்னொரு பவர் வந்து பார்த்திங்கன்னா சென்டருக்கு இருக்கும். அது என்னென்னா, ஸோ இந்த 3 லிஸ்ட்டு சொன்ன இல்லைங்களா, யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், இதில் மென்ஷன் பண்ணாமல் சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் லாஸ் இருக்குன்னா அது எதில் வருங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் ரெசிடியூரி பவர்ஸில் வரும். இந்த ரெசிடியூரி பவர்ஸ்லேயும் லா எனாக்ட் பண்ணுற பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கும், ஸோ யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கும். இது இல்லாமல் முக்கியமாக பவர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மானிட்ரி சிஸ்டம், இந்தியாவோட மானிட்ரி சிஸ்டம், அதாவது மானிட்ரி பாலிசியை ஹேண்டில் பண்ணுற ஆர்பிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே தான் இருக்கும். ஸோ அதனால தான் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது, ரெப்போ ரேட், ஸோ இல்லை ரிவர்ஸ் ரெப்போ ரேட், பேங்க் ரேட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தான் ரிலேட் ஆகிருக்கும். ஸோ மானிட்ரி சிஸ்டத்தை மேனேஜ் பண்ணுறது வந்து ஸோ ஆர்பிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான். ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் முக்கியமாக நம்ம ஸ்டேட்ஸ்குள்ளே ஏதாவது இன்டர் ஸ்டேட் ட்ரேடு நடக்குது, அது ரிலேட்டடான டிஸ்பியூட்ஸையும் பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ் டீல் பண்ண முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா 2 ஸ்டேட்டுக்கு இடையில் வந்து ஏதாவது டேக்ஸ் இருக்குன்னா கூட அதை கூட வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக பிரித்து கொடுக்குறது யார் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இது இல்லாமல் முக்கியமாக எமர்ஜென்சி பவர்ஸ், ஆர்டிகல் 352, 356, 360 3 டைப் ஆஃப் எமர்ஜென்சி பவர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நேஷனல் எமர்ஜென்சினாலும் சரி, இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணுறதுனாலும், இல்லை இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணல ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி, அதில் எக்ஸ்க்ளூசிவாக பவர் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸில் வரும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்கவுங்களோட அட்டானமிக்கில் சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதாவது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கும் இல்லைங்களா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்டில் லா எனாக்ட் பண்ணுற பவர் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும். அதில் முக்கியமாக நம்ம பார்க்குறது எதுனா அக்ரிகல்ச்சர். ஸோ ஏன்னா லோக்கல் ஏரியாவில் டீல் பண்ணுறதுனால அக்ரிகல்ச்சரில் லா எனாக்ட் பண்ணுறது, முக்கியமாக லேண்டு, போலீஸ், பப்ளிக் ஆர்டர். ஸோ ஒரு பப்ளிக் ஆர்டர் கண்ட்ரோல் பண்ணால் அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து லா எனாக்ட் பண்ணணும். ஸோ லோக்கலில் என்ன இஷ்யூஸ், ரியார்ட்ஸ், அதை பொறுத்து அவங்க வந்து லா வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா முக்கியமாக 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1992 வந்து பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கன்சர்ன் கீழே தான் வரும். ஸோ ஓகேங்களா. ஸோ எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சில சப்ஜெக்ட் இருக்கோ அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ பட் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லா எனாக்ட் பண்ணுற இஷ்யூஸில் நார்மலாக என்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்னா, ஒரு சில அக்கேஷனில் வந்து
இந்த ஸ்டேட் சப்ஜெக்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லா எனாக்ட் பண்ண முடியும். அது எந்த மாதிரி அக்கேஷன்ஸ்னு பார்த்துங்க. நேஷ்னல் எமர்ஜென்சி எப்போ பண்ண முடியும், ஒரு ஸ்டேட்டில் பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து லா எனாக்ட் பண்ணுவாங்க. ஈவன் தோ அது வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தாலும் லா எனாக்ட் பண்ணுற பவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். இது இல்லாமல் இப்போ ஒரு 2-3 ஸ்டேட் வந்து ஒரு சப்ஜெக்ட் அதாவது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தாலும் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து லா எனாக்ட் பண்ண முடியும். ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்க, அந்த அக்ரிமெண்ட் பண்ணும் போது சப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தாலும் லா எனாக்ட் பண்ண முடியும். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் தோ இந்தியா வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்டுன்னு சொன்னாலும் மோஸ்ட் ஆஃப் த அக்கேஷன் இல்லை இம்பார்ட்டன்ட் அக்கேஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லா எனாக்ட் பண்ண முடியும். ஸோ இது எக்ஸாக்ட் ஃபெடரல் இல்லை குவாசி ஃபெடரல்னு நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இந்தியா வந்து ஃபெடரல் கண்ட்ரி அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எந்த இடத்துல இருக்குது கான்ஸ்டியூஷனில் அப்படின்னா, ஸோ நம்ம கண்ட்ரியில் கான்ஸ்டியூஷனில் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டியூவல் பாலிட்டி. ஸோ 2 பேருமே ரூல் வந்து எனாக்ட் பண்ண முடியும், அவங்களோட அட்டானமி கீழே ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது டியூவல் பாலிட்டி. அதுக்கடுத்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷன் எழுதியிருந்தால் தான் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு என்ன பவர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ யார் யார் எந்தெந்த சப்ஜெக்டில் லா எனாக்ட் பண்ண முடியும், ஸோ பார்லிமெண்ட்டுக்கு என்ன பவர் இருக்குது, ப்ளஸ் கான்ஸ்டியூஷன் தான் அல்டிமேட் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ரிட்டன் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்தது டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். ஸோ 7th ஷெட்யூலில் யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அது பார்த்திங்கன்னா ஃபெடரல் ஃபீச்சரான மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கடுத்து அல்டிமேட்டாக சொன்னது தான் சுப்ரீமசி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ இப்போ ஒரு சில கண்ட்ரியில் வந்து பார்லிமெண்ட்டுக்கு அல்டிமேட் பவர் இருக்கும், எக்ஸாம்பிள் வந்து யூகே. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட். ஸோ கான்ஸ்டியூஷனில் தான் டெஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க யாருக்கு என்ன பவர், யார் யாருக்கு எதில் லா எனாக்ட் பண்ண முடியும், என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஈவன் தோ பார்லிமெண்ட் வந்து லா எனாக்ட் பண்ண முடியும்னாலும் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஒரு சில இதை வயலேட் பண்ணுற மாதிரி அவங்க கான்ஸ்டியூஷன் லா கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லி சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் சொல்ல முடியும். ஸோ அதனால் கான்ஸ்டியூஷனில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அல்டிமேட் பவர் வந்து யாருக்கு இருக்குது, யார் யாருக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, எதை தாண்டி அவங்க ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாமே கான்ஸ்டியூஷனில் இருக்கிறதுனால ஸோ அல்டிமேட் அத்தாரிட்டி யாருன்னா கான்ஸ்டியூஷன் தான். இதுக்கடுத்து நம்ம சொன்ன மாதிரி இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஸோ இந்த ஃபீச்சர் எல்லாம் இந்தியா வந்து ஃபெடரல் கண்ட்ரி அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். பட் நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து இந்தியா வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணிவிட்டு ஒரு சில யூனிட்ரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எந்தெந்த அக்கேஷனில் இல்லை எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சென்டர். ஸோ நம்ம வந்து இதை கனடாவிலேருந்து அடாப்ட் பண்ணியிருப்போம். நான் சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் த அக்கேஷன் ஃபார் நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போ இல்லை இப்போ ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கிற இடத்துல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பவர் அதிகமாக இருக்கும். முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லிஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்லேயே ஏதாவது டிஸ்பியூட் வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்டபுளாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூனிட்ரி ஃபீச்சருக்கான இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். இது இல்லாமல் வந்து ஸ்டேட்டோட பவுண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட் கிடையாது. இப்போ தமிழ்நாடு இருக்குது, கேரளா இருக்குது, இல்லை மற்ற ஸ்டேட்ஸ் இருக்குன்னா அந்த பவுண்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் பிரேக் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இப்போ 1950 இருந்த மாதிரி 2024 ஒரு ஸ்டேட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான மேண்டேட்ரி இல்லை. எப்போ வேணாலும் ஸ்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரீஆர்கனைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொரு சீட்டு ஸ்டேட்லேயும் வந்து ஈக்குவல் சீட்ஸ் கிடையாது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ஈக்குவல் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணும். ஸோ இது இல்லாமல் எமர்ஜென்சி ப்ரொவிஷன், பார்லிமெண்ட்ரி அத்தாரிட்டி ஓவர் ஸ்டேட் லிஸ்ட், இது இல்லாமல் சில பில்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பில்ஸை பிரசிடெண்ட்டுக்கு கவர்னர் வந்து ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து ஃபெடரல் ஃபீச்சரை வயலேட் பண்ணுறதுக்கான சோர்சஸ். ஸோ சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி நம்ம ஃபெடரல்னு சொல்லியிருந்தாலும் யூனிட்ரி ஃபீச்சர்ஸ் தான் நிறைய இடத்துல ப்ரிவேல் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக நிறைய கமிஷன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமாக சர்க்காரியா கமிஷன், ஃபஞ்சி கமிஷன் இதெல்லாம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க சில மெசர்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஸ்டேட்டுக்கு சில பவர்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இது இல்லாமல்
நேஷனல் கமிஷன் டு ரிவ்யூ தி ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்ன மாதிரியான ரிஃபார்ம்ஸ் வந்து இன்னைய சுச்சுவேஷனுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ரீசெண்ட் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கோங்க.